நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறாராம், நம்முடைய வாழ்வை அறிந்தவர். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேவன் பெயர் சொல்லி கூப்பிடுகிற போது அங்கே காணப்படுகிற காரியங்கள் எவைகளை அது நமக்கு காண்பித்து தருகிறது. தேவன் சொன்னார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், தேவன் அவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்மை தேவன் எவ்வளவாய் அறிந்திருந்தால் அவர் நம்ம என்ன செய்வாரா, பெயர் சொல்லி கூப்பிடுவார். யார பெயர் சொல்லி கூப்பிடுவீங்க? பேரே தெரியாத ஆளை ஒன்றும் செய்ய முடியாது. பழக்கம் இல்லாத ஆளை அவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி. அப்போ தேவன் நம்மை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சூழல்கள் எதுவாய் இருக்கலாம், கடந்து போகிற காரியங்கள் எதுவாக இருக்கலாம், என் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை என்ன செய்திருக்கிறாரா, அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் முழுவதும் தேவன் அநேகரை இப்படி என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அந்த இடங்களிலே பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த சூழல்களுக்கு நடுவே பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படியானால் நாம் கடந்து போகிற சூழல்களை அறிந்திருக்கிற தேவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். நாம் அந்த அன்பு என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு அனுபவங்கள், மதிப்பு கொடுக்கிற நேரங்கள் உண்டு, மேன்மையாய் வைக்கிற நேரங்கள் உண்டு. பாருங்க, இந்த கணவன் மனைவி கூட ரொம்ப அன்பார்னு என்ன செய்வாங்களாம், பேர் சொல்லி கூப்பிடுறத நம்ம பார்க்க முடியுமே. சொன்னா தேவனுடைய அன்பை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் சொன்னா, நம்முடைய வாழ்வு, நம்மேலே அவருக்கு இருக்கிற நேசம், அது மாத்திரமல்ல, நம்மேலே அவருக்கு இருக்கிற உரிமை, அதிகாரம். அவர் தான் என்ன செய்ய முடியும், எல்லாரையும் பேர் சொல்லி என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. சிலருக்கு ஓகே சொல்லுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, என்ன எப்படி நீ பேர் சொல்லி கூப்பிடுவேன், இது என்ன, நீ யாரு? பல்லாரங்கள் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாருன்னா, அவருக்கு நம்மேல் இருக்கிற உரிமை, நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கிறவர். ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன செய்யும், பேர் சொல்லி கூப்பிடுகிறதுக்கு அவ்வளோ போய் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு பிள்ளை அது என்ன மேன்மையான இடத்துல இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவளுக்கு உண்டான உரிமை, உருவாக்கினவள். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மேலே அவருக்கு இருக்கிற உரிமை, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் சொன்னா, என் மேல் அவருக்கு என்ன இருக்கிறது, தனிப்பட்ட உரிமை இருக்கிறது. என்னை நேரம் எடுத்து செய்திருக்கிறார். அவர் என்னை என்ன செய்திருக்கிறாரா, என் வாழ்வை அவ்வளவு ஆச்சரியமாய் உருவாக்குகிறார். அப்ப அவருக்கு என்ன இருக்கிறது சொன்னா, என்னை கூப்பிடுகிறதுக்கு உரிமை உள்ளவே. தேவனுக்கு மகிமை உண்டாடு, என் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக. அப்போ அதை உணர்ந்து கொள்ளுகிறோம். தேவன் என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். பெயர் சொல்லி கூப்பிடுகிறவனுடைய அனுபவங்கள் அடுத்தடுத்து பார்க்கிற போது தேவன் அவர்களோடு கூட ஒரு தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட அந்த உறவை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறதை பார்க்கிறோம். கூப்பிடுகிற ஒரு தேவன். இயல்பாகவே ஒருவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடும் போது நம்ம என்ன செய்யணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். கூப்பிட்டா என்ன சொல்லணும், பதில் சொல்லணும். சில ஆள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்யாது, சிஸ்டர்னு கூப்பிட்டா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிரதர்னு கூப்பிட்டா யாரும் ஒன்றும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்க பெயர் சொல்லி கூப்பிடுகிற போது என்ன செய்யணும், பதில் சொல்லணும். சொல்லலைன்னா கூட என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருக்கிறாள் தட்டி கூப்பிடுறாரு, கேட்கலையான்னு என்ன செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் கூப்பிடுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதாம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நீ என்ன செய்யணும், அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன் கூப்பிட்டீங்கன்னாவது கேட்கணும், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னாவது கேட்கணும், என்ன விஷயமா என்ன கூப்பிடுறீங்கன்னாவது என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா பாருங்களேன், ரெஸ்பாண்ட் பண்ணணும். தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு கூப்பிட்டா என்ன செய்யணுமா, கட்டாயம் திரும்பி பார்க்கணும். கூப்பிட்டா
அழைத்தவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், நீ என்ன செய்ய, என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்க்கிற போது அவர் நம்மை பிழைப்பூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற போது ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே. நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற போது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தேவனை நோக்கி என்ன செய்யுங்க. அவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். பெயர் சொல்லி அழைக்கிற போது அவருக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை நீங்க பார்க்கிற போது அந்த அழைப்பு, ஒரு ஆளை பெயர் சொல்லி கூப்பிட்டா எது கூப்பிடுவாங்க, அந்த அழைப்பு தனக்குள்ளாய் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறது. சும்மாதான் கூப்பிட்டேன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க, யாரையாவது பேர் சொல்லி கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்டேன்னு திரும்பி கேட்டா சும்மாதான் கூப்பிட்டேன்னு மனுஷன் சொல்லுவான், ஆட்கள் சொல்லுவான், இல்லை இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கேட்குதான்னு. இப்படியெல்லாம் யார் சொல்லுவா, மனிதர்கள் சொல்லுவார்கள். சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தேன், இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க. ஆனா தேவன் என்ன செய்கிறது இல்லையா, சும்மா யாரையும் கூப்பிடுகிறது இல்லை. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை அழைக்கிற போது, பெயர் சொல்லி கூப்பிடுகிற போது அதற்கான ஒரு நோக்கத்தை தனக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்.